செட்டப் தான் பார்க்க போறோம். அதோட காஸ்ட் எல்லாமே நம்ம என்னென்ன பிசினஸ் எல்லாம் விட்டுருக்கோம், எல்லாமே நம்ம ஏருக்கு என்னென்னதான் நம்ம சப்ளை பண்ணிருக்கோம், அது எல்லாமே நம்ம பார்க்கலாம். நம்மளுக்கு மொத்தமா எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா நெட்டு, ஏர் சர்க்குலேஷன், அது இல்லாம ஸ்டோன்ஸ் எல்லாமே சேர்த்து பாத்தீங்கன்னா 1400 பக்கம் வருது. வித்தவுட் ஃபிஷ் காஸ்ட் இல்லாம நம்மளுக்கு 1400 வருது கைஸ். நண்பர்களே, இதான் பாத்தீங்கன்னா நம்மளோட பாண்ட் செட்டப். இது இருக்கிறதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு மினிமமா பண்ண முடியுமோ அப்படிதான் பண்ணிருக்கோம். ஸோ எவ்வளோ மினிமம் பட்ஜெட்ல பண்ண முடியுமோ அந்த பட்ஜெட்ல தான் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ பாத்தீங்கன்னா இந்த பாண்ட் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 850 கிட்ட வருது இந்த பாண்ட் மட்டுமே. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ஏர் சப்ளையர்ஸ் தான் பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா ஒரு 80 ருபீஸ் இந்த ஏர் சப்ளையர் மட்டும். அதாம இது கனெக்ட் பண்ண டியூப் பாத்தீங்கன்னா அரௌண்ட் 150 வந்தது. ஏன்னா எங்களுக்கு கிட்ட எதுவுமே ஏர் பிளக் இல்லாதனால பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க போயிட்டு அப்படியே ஷெட்ல டிராவல் ஆகி அப்படியே பாத்தீங்கன்னா இங்க வந்து இங்க இருந்து பாத்தீங்கன்னா இந்த பிளக்கு வந்து நம்ம சொருக்கி கனெக்ட் பண்ணிருக்கோம். இது அரௌண்ட் பாத்தீங்கன்னா இந்த இது மட்டுமே டியூப் மட்டுமே 150 கிட்ட வந்திருக்கு. அந்த டியூபோட டோட்டல் லென்த் பாத்தீங்கன்னா 10 மீட்டர் நம்ம வாங்கியிருக்கோம். அது வந்து 150, அதாவது ஒரு மீட்டர் பாத்தீங்கன்னா 15 ருபீஸ் வந்தது. நம்ம 10 மீட்டர் வாங்கியிருக்கனால 150 ஆச்சு. ஸோ இது நீங்க எப்படி பண்றீங்களோ அந்த பட்ஜெட் போட்டுக்கலாம். ஸோ உள்ள இருக்க கல்லு பாத்தீங்கன்னா 200 ருபீஸ் ஆச்சு மொத்த கல்லுமே போட்டீங்கன்னா. அதுக்கடுத்து நம்ம ஃபிஷஸ் செஷன் போயிடலாம் வாங்க நண்பர்களே. இப்போ நம்ம என்னென்ன ஃபிஷஸ்லாம் இதுல இருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதுல கேட் ஃபிஷ் தான் ஃபுல் ஃபிஷ்ஷும். நீங்க அங்க பெரிய ஃபிஷ் பிளாக் ஸ்பாட்டட் அந்த மாதிரி தெரியுதா, அது வந்து நார்மல் கேட் ஃபிஷ். இது வந்து நான் பிளாக் ஸ்பாட்டட் கூட சொல்லலாம். இப்போ நம்ம வந்து 3 பிளாக் ஸ்பாட்டட் கேட் ஃபிஷ்ஷும், ஒரு ஆல்பினோ, நெக்ஸ்ட் 2 ரெட் டெயில் கேட் ஃபிஷ்ஷும் இருக்கு. அதுல வாங்க ஒன்னா ரிலீஸ் பண்றதை பார்க்கலாம். இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய கேட் ஃபிஷ் தான் எடுக்க போறோம். இது கொஞ்சம் கஷ்டமானது. இது பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா இருக்கனால ரொம்பவே கஷ்டமானதுதான். இப்ப பெருசா பிடிச்சலான்னு பார்த்தாலுமே பாத்தீங்கன்னா சின்ன மீன் பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அது இந்த ரெட்டையெல்லாம் செம்ம ஹைப்பர் ஆக்டிவா இருக்கும். இப்ப இந்த மீன் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட தான் வளர்ந்தது. இது நம்ம கிட்டே ஒரு 8 மந்த்ஸ் கிட்ட இருக்கு. நாங்க அந்த இன்னொரு கேட்ஃபிஷ் இருக்குல்ல அந்த சைஸ்க்கு தான் வாங்கணும். ஆனா இப்ப ரொம்ப பெருசாயிடுச்சு. வாங்க இதை ரிலீஸ் பண்ணலாம். அதுவே ரிலீஸ் ஆயிடுச்சுமே ரிலீஸ் பண்றதுக்குள்ள. ஸோ இந்த பாண்ட் செட்டப் பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 2 to 3 months கிட்ட வச்சிருக்கோம். இந்த பாண்ட் எதுக்கு வாங்கணும்னு பாத்தீங்கன்னா ஃபிளவர்ஸ் எல்லாம் வளர்க்கலாம்னு வாங்கணும். பட் ஆனா இப்ப வந்து அந்த பாண்ட் செட்டப்புக்கு நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க ஃபர்ஸ்ட் வீடியோ போடலாம்னு பார்க்கும்போது அலிகேட்டர் இருந்துச்சு, அரவணா இருந்துச்சு. இப்ப அரவணா இல்ல. பாண்ட் செட்டப் பாத்தீங்கன்னா பெரிய கதையே இருக்கு. இது நம்ம எப்பயோ போட்டிருக்க வீடியோ, ஏன் இவ்வளவு நாள் போடலன்னு பாத்தீங்கன்னா பெரிய கதை இருக்கு. இருங்க நான் கொஞ்சம் கொஞ்சமா எக்ஸ்பிளைன் பண்றேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இப்ப பாத்துருக்க எல்லா மீனுமே இருந்ததுங்க. 2 ரெட்டைல் தவிர எல்லா மீனுமே இருந்தது. அது இல்லாம ஒரு அலிகேட்டர் கார் இருந்தது சின்னது. சரி ஓகே நம்ம ஒன்னு ஒரு அரவணா வாங்கிட்டு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு அரவணா வாங்கணும். அரவணா வாங்கின அந்த நாளே பாத்தீங்கன்னா அலிகேட்டர் கார் செத்துருச்சு. சரி ஓகே அலிகேட்டர் கார் செத்துருச்சு, நம்ம இருக்கிற மீனை வச்சு வீடியோ போடலான்னு பார்த்தா அடுத்த நாளே பாத்தீங்கன்னா 2 ரெட்டைல் காலி, ஒரு பிளாக் ஸ்பாட்டட் காலி, ஒரு ஆல்பினோ காலி. சரி ஓகே நிதானமா நம்ம போடுவோம்னு சொல்லிட்டு வச்சுட்டு சரி அரவணா இருக்கிற வரைக்குமாச்சு வீடியோ போடலான்னு சொல்லிட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா அந்த அரவணா எகிரி குச்சி செத்துருச்சு. நாங்க சாப்பிடலாம்னு சொல்லிட்டு அதாவது வலையெல்லாம் போட்டுதான் வச்சிருந்தோம். எப்படி எகிரி குச்சின்னே தெரியல. சாப்பிட்டு வந்து பார்த்தா அந்த அரவணா காலி. சரி ஓகே அப்படின்னு நினைச்சிட்டு இப்பதான் அந்த வீடியோவே போடுறோம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தம்பி ஒரு மீனா ரிலீஸ் பண்ணுவான் பாருங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன மீன் ரிலீஸ் பண்ண போறோம்னா ரெட் டெயில் கேட்ஃபிஷ் தான். இருக்கிறதுலே அதுதான் ரொம்ப கஷ்டம். ஏன்னா அது ரொம்ப சின்னதா இருக்கு. இதான ரவுண்ட் ஷேப்பா கையில தான். இது வாங்கி பாத்தீங்கன்னா ஒண்ணு பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் முன்னாடியே வாங்கிட்டோம். இப்ப வந்து ஒண்ணுதான் வாங்கணும். அந்த இதுக்கு ரெட் டெயில் ஒன்னு ரிலீஸ் பண்ணலாம். ஆனா நம்மளுக்கு தாங்க இந்த பாண்ட் செட்டப்புக்கு லாஸ் ஆச்சு. அரவணா செத்துச்சு, அலிகேட்டர் செத்துருச்சு. கிட்டத்தட்ட 5000 கிட்ட செத்துருக்கு. 5000 ருபீஸ் கிட்ட இந்த பாண்ட் செட்டப்புக்கு லாஸ் ஆயிருக்குங்க. சரி வாங்க அடுத்து இந்த பிளாக் ஸ்பாட்டட் தான் பிடிக்க போறோம். அது இருக்கிறதே செம்ம பெரிய கஷ்டம். அங்க குதிக்கும் இங்க குதிக்கும். சரி வாங்க மோட்டர் அந்த சைடு போட்டுருவோம். வேற ரவுண்ட் ஷேப்டு டப்பா அது, அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கும். எதையும் அப்படியே எடுத்துருவாங்க. சொன்னாங்க அது ரொம்ப கஷ்டம். நம்ம பாத்தீங்கன்னா ஒன்னும் சில மான்ஸ்டர் ஃபிஷஸ் எல்லாம் வாங்கின பிறகு நம்ம ஷார்ட்ஸ்ல இல்ல இதே மாதிரி வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணலாம்.
கொஞ்சம் கொஞ்சமா தான் அப்டேட் பண்ண முடியும், ஏன்னா ஏகப்பட்ட லாஸ் ஆயிடுச்சா. ஸோ அதனால நிதானமா தான் வாங்கணும். ஸோ பாஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா நம்மளோட பைனாப்பிள் கண்ணூர் வச்சு வீடியோ போட்டிருந்தோம். அது எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம இந்த பான் செட்டப்புக்கு மட்டும் எத்தனை மீன் வாங்கியிருக்கோம் நான் இப்போ ஒரு கால்குலேஷன் சொல்றேன். ஸோ பிளாக் ஸ்பாட்டட் ஒரு 4 வாங்கியிருப்போம். ஆல்பினோ பார்த்தீங்கன்னா ஆல்பினோ கேட்ஃபிஷ் வந்து ஒரு 3 வாங்கணும். அதுக்கடுத்து ரெட்டைல் பார்த்தீங்கன்னா 4 வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்து ஒரு அரவணா வாங்கியிருக்கோம். ஒரு அலிகேட்டர் கார் வாங்கியிருக்கோம். இதெல்லாம் வாங்கி அதில் இப்போ மிச்சம் மீதி தான் நாங்கள் காட்டுறோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஆல்பினோ விடலாம். 2மே பிடிச்சோம், ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான் பிடிச்சோம். நாங்கள் அதில் எடுத்துட்டு போயிடலாம். ஃபர்ஸ்ட் ரெட்டையில் விட்டோம், இன்னொரு ரெட்டையில் ஆல்பினோ இங்கே எடுத்து அதையும் வெட்டிடலாம். இதுவும் 3 இருந்துச்சு, 2 செத்துருச்சு. ஆமாங்க, வளர்ந்தது ஒன்று கடிச்சிருச்சுங்க. இது ஆல்பினோவா? கொஞ்சம் கேட்ஃபிஷ் அளவு வரைக்கும் நம்ம கொஞ்சம் டேஞ்சரஸா தான் வளர்க்கணும். நம்ம இந்த கேட்ஃபிஷ் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பாண்டிக்கே விட்டோம். சோ இது பாத்தீங்கன்னா நம்ம பாருங்க என்னாச்சுரா லைட்டா தோல் பிடிச்சிருக்கோம். உங்களுக்கு வீடியோல தெரியுதான்னு தெரியல. தெரியுது கடிச்சிருச்சு. நீங்களும் இதே மாதிரி உங்க வீட்டுல பான் செட்டப் வச்சு கேட்ஃபிஷ் எல்லாம் வளர்க்குறீங்கன்னா பார்த்து அவங்க சின்ன பசங்க வீட்டு கிட்ட விடாதீங்க. நம்மளுக்கு லாஸ்ன்னு பாத்தீங்கன்னா ஃபிஷ்ல மட்டும் தான் ஏகப்பட்ட லாஸ். நீங்க 4 feet டேங்க் செட்டப் பாத்துருப்பீங்க, அதுலதான் எங்களுக்கு ஏகப்பட்ட லாஸ் ஆச்சு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு அரவணா வாங்கணுங்க. அந்த அரவணா பாத்தீங்கன்னா ஒரு 2 வாரம் கிட்ட சாப்பிடாமலே செத்து போயிடுச்சு. சரி ஓகே, அது இல்லாம ஒன்னு ஒரு அரவணா வாங்கிட்டோம். ஓகே செத்துருச்சேன்னு சொல்லிட்டு அதுக்கு ரீப்ளேஸ்மெண்டா நம்ம ஒன்னு ஒரு அரவணா வாங்கணும். அந்த அரவணாவும் பாத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டுச்சு. பெல்லட் ஃபீடிங், லைஃப் ஃபீடிங் எல்லாமே நல்லா எடுத்துச்சு. பட் ஆனா பாத்தீங்கன்னா அது குளத்தூர் போயிருந்தோம். அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஒரு மலபார் ஸ்னேக்கெட், பஃபர் ஃபிஷ் அதெல்லாம் வாங்கணும். அவங்க இது பண்றப்ப வரைக்கும் என்ன சொன்னாங்க, இல்ல தாராளமா அரவணாவோட உள்ளான்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. நாங்களும் விட்டு பார்த்தா ஒரு 2 மணி நேரத்துல விட்ட செகண்ட்ல அரவணாவோட கரெக்டா அந்த கழுத்து பகுதி, அந்த பகுதி பாத்தீங்கன்னா அது கடிச்சிருச்சு. அது கொஞ்ச நேரம் உயிருக்கு போராடி அதுக்கு எடுத்து ஒரேடியா செத்தே போயிடுச்சு. அந்த மலபார் ஸ்னேக்கடும் அதை கடிச்சு, அது இல்லாம ஒரு ரெட்டைல் கேட்ஃபிஷ முழுங்கி, ஒரு ஆல்பினோ கேட்ஃபிஷ முழுங்கி அதுவும் பாத்தீங்கன்னா செத்து போயிடுச்சு. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு பஃபர் ஃபிஷஸ் இருந்தது சொன்னல, அது பாத்தீங்கன்னா நம்ம ஆஸ்கர் அது எல்லாத்தையுமே சீனிட்டு இருந்தது. அது பாத்தீங்கன்னா தனியா ஒரு சோ அதனால என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா அந்த பஃபர் ஃபிஷ் மட்டும் தனியா எடுத்து ஏர் சர்க்குலேஷன்ல வச்சிட்டு இருந்தோம். அது ஒரு வாரம் பக்கம் இருந்தது. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அதுவும் இறந்துடுச்சு. அதுக்கடுத்து நம்ம அந்த மலபார் ஸ்னேக்கெட் வந்து இந்த மீனை மட்டும் சாவடிக்கல, இல்லாம ஒரு சிஎன்ஜெல் ஃபிஷ் வேற சாவடிச்சிருச்சு. சோ இவ்ளோ லாஸை தாண்டி இப்ப நீங்க இந்த வீடியோ பாத்துட்டு இருக்கீங்க. சோ பாத்தீங்கன்னா இங்க ஒரு கேட்ஃபிஷ புடிச்சிட்டான், அது துள்ளிட்டு இருக்கு. பாத்து விட ஏன்னா போன தடவை கையில விட்டுதான் அது அவன் கையை கடிச்சிச்சு. இன்னும் பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் ஸ்பாட்டர் மட்டும் இருக்குங்க ரிலீசிங்க்கு வெயிட் பண்ணிருக்கு. கேட்ஃபிஷ் எல்லாம் மோஸ்டா மேஜரா மோட்டர் இல்லாம இருக்கும். பட் இருந்தாலும் நம்ம மோட்டர் சப்ளை கொடுத்துருக்கோம், ஏன்னா இப்ப வேற சம்மரு. சோ இப்பதான் நம்ம பெட்ஸ் எல்லாத்தையும் பார்த்து வளர்க்கணும். நம்ம கிட்ட டாக்ஸ் இருக்கு, ஃபிஷஸ் இருக்கு, பேர்ட்ஸ் இருக்கு. சோ இதெல்லாம் நம்ம பார்த்து வளர்க்கணுங்க. இப்ப இந்த பிளாக் ஸ்பாட்டர் பிடிச்சிட்டு இருக்கான், பிடிச்சிட்டாங்க எப்படியோ ஒரு வழியா. நாங்க விடுவோம், லாஸ்ட் விடுவோம். லாஸ்ட்ன்றதுனால மெதுவா தூக்கி கையில விட்டு இதுவும் கடிச்சிருச்சு. அவ்வளவுதாங்க, எல்லாத்தையும் விட்டாச்சு. சோ இப்போதைக்கு நம்ம என்னென்ன மீன் விட்டுருக்கோம் பாத்தீங்கன்னா 2 ரெட்டைலு, ஒரு பெரிய கேட்ஃபிஷ், அதுக்கு அடுத்து 1 2, அது இல்லாம ஒரு ஆல்பினோ. மொத்தம் எவ்வளோ இருக்கு? 1 2 3 4 5 6 7 ஃபிஷ் இருக்குங்க. அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம ஒன்னும் விடுவோம் நிறைய மீன். அது நம்ம அப்டேட்ஸ் போக போக கொடுக்கலாம் பிரைஸ். இது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் அரவணாக்காக வாங்கினது. அது ஃபர்ஸ்ட் அரவணால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு அரவணா சேர்த்துச்சு, அதுக்காக வாங்கினது. இன்னும் அப்படியே இருக்குங்க. இது வரைக்கும் நம்ம 3 அரவணா வாங்கியிருக்கோம். 3 அரவணாவே சேர்த்துச்சு. நம்மளுக்கு அரவணா ராசியே இல்லைங்க. சோ இதோட நம்ம வீடியோ எண்ட் பண்ணிக்கலாம் வாங்க. ஆஸ்கருக்கு லைஃப் ஃபீட் பண்ணலாம். லைஃப் ஃபீட் இல்ல, டெட் ஃபீட். நம்ம விட்டு எடுத்த செகண்ட் கேட்ஃபிஷ் சாவடிச்சிச்சு, ஆனா சாப்பிடல. இப்ப நம்ம 2 ஆஸ்கர் எப்படி முரட்டுத்தனமா எது பாருங்க, எது சாப்பிட்டுச்சுன்னு தெரியாம சாப்பிட்டு. இந்த பிளாக் ஆஸ்கர் எல்லாம் எப்படின்னா கையை வச்சாலே கடிக்க வரும். இந்த பிளாக் ஆஸ்கர்
ஸோ நம்மளுக்கு ஒன்றும் ஜெயின்கர அந்த சைஸ் கிடைக்கலைங்க. ஒன்று கிடைச்சா ரொம்ப சின்னதா கிடைக்குது, இல்லைன்னா ரொம்ப பெருசா கிடைக்குது. ஸோ இப்போதைக்கு இவங்க சிங்கிளாவே இருக்காங்க. அதுக்கடுத்து நம்ம கிட்ட இந்த ஒரு மீடியம்